Good evening, sir. And I'm happy to invite you to this meet. Shall we start the session, sir? Yeah, sure, guys. Yeah, we can start. Sir, my first question is, can you please introduce about yourself, sir? Yeah, sure. Actually, myself, Vijay. I have completed BE in Electronics and Instrumentation Engineering in Sri Ramakrishna Engineering College. And after my graduation, I joined DXC Technology through college placements. And I have around 6+ years of experience in IT industry. My second company is TCS, and after TCS I moved to Wipro, and I'm currently working in this Wipro organization. Yeah, that's all about me. Sir, how was your placement journey, sir? So actually, it took almost 1 month, and it started around when I was doing second year. It started from there, and we have a placement cell, and we have to report there, and we have to start our guys, give me 2 minutes. I have a call now. I will join after that call. Yeah. Okay, sir. Yeah, hello. Sorry, guys. I had a call from my team. Yeah, we can continue with that. So everyone here can understand Tamil, right? Yes, sir. Yeah, we can speak in Tamil also, sir. Yeah, okay, fine. Yeah, thanks. So what was your first question? Sir, we have நம்ம இன்ட்ரடக்ஷன் வந்து முடிச்சாச்சு சார். இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் பேசிட்டு இருந்தோம்ல சார். ஓகே. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு விதமா ஃபாலோ பண்ணுவாங்க. என்னோட காலேஜ் நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படி இருக்கும்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. மேபி இது காலேஜ் ஹையரிங் கேம்பஸ்ல நீங்க ட்ரை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டெய்லியும் உங்களுக்கு வந்து ஆப்டிடியூடு, அப்புறம் வந்து ரீசனிங், லாஜிக்கல் திங்கிங், அப்புறம் இங்கிலீஷ், இதுக்கெல்லாம் ஆப்டிடியூட் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. மேபி எனக்கு உங்க காலேஜ் பத்தி தெரியல. எங்க காலேஜ்ல எப்படி இருக்கும்னா டே 1 ஷேரிங்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பல்க் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 300 பீப்புள்ஸ், 500 பீப்புள் அந்த மாதிரி அவங்களோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஹையர் பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் காலேஜ் பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த டைம்ல எப்படி எடுப்பாங்கன்னா எங்க இதில் வந்து 3 கம்பெனிஸ் வந்து டே 1 ஷேரிங்ல வந்துச்சு. ஒன்று வந்து சிடிஎஸ், இன்னொன்று வந்து விப்ரோ, இன்னொன்று வந்து இன்ஃபோசிஸ். ஸோ இந்த கம்பெனிஸ்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் நீங்க வந்து ஆப்டிடியூட் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். என் டைம்ல நான் சொல்றேன், இப்போ எப்படின்னு தெரியல, எனக்கு கரண்ட்ல எப்படி ஹையர் பண்றாங்கன்னு தெரியல. என் டைம்ல வந்து ஒரு டெஸ்ட் நடக்கும். அதுல வந்து ஆப்டிடியூட், அதுல ஃபுல்லா மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் லாஜிக்கல் திங்கிங், அப்புறம் இங்கிலீஷ், இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து ஹெச்ஆர் டிஸ்கஷன் இருக்கும். அவ்வளவுதான். ஸோ நீங்க ஈஸியா கிளியர் பண்ற மாதிரி ரொம்ப அது நீங்க லாஜிக்கல் திங்கிங் ஆப்டிடியூட் அதெல்லாம் ரொம்ப நீங்க வெரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து அது கிளியரா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்னு அவங்க கைட் பண்ணிடுவாங்க. உங்களோட நீங்க மேக்ஸிமம் அந்த ஆப்டிடியூட் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே 80% நீங்க பிளேஸ் ஆன மாதிரி தான் இருக்கும் அந்த டைம்ல. அப்புறம் வந்து உங்க ஹெச்ஆர் டிஸ்கஷன்ல வந்து உங்களோட பேசிஸ் கேட்பாங்க. உங்களோட கரண்ட் நீங்க இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டோ, இப்போ நீங்களா ஐடிஸ் இருப்பீங்க, இசி இல்ல ஆட்டோமொபைல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கீங்கன்னா அதுல சும்மா பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சம் பீப்புள் வந்து உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ், அதாவது பேசிக்ஸ் ஆஃப் ஊப்ஸ், பைத்தான் அந்த மாதிரி எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதுல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. அவ்வளோதான். நீங்க இதை கிளியர் பண்ணிட்டீங்கனாலே நீங்க பிளேஸ் ஆயிருவீங்க. அது ஒன்று நீங்க பிளேஸ்மெண்ட்ல, அதாவது காலேஜ் பிளேஸ்மெண்ட்ல கேம்பஸ்ல நீங்க வந்து பிளேஸ் ஆகிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஈஸியான வே. நீங்க வெளியே போயிட்டு பிளேஸ் ஆகலாம், பட் அதுக்கு வந்து நீங்க சர்டிஃபிகேஷன் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் கம்பெனி உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. Yeah, that's it.
சார் இப்போ நாங்க எல்லாருமே வந்து இசி டிபார்ட்மெண்ட் சார். ஸோ கோர் ஆர் ஐடி அந்த மாதிரி ஏதாச்சும் உங்க சஜஷன் சார்? என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா, இஃப் யூ ரியலி பேஷனேட் அபவுட் யுவர் கோர் கம்பெனிஸ், யூ ஆர் குட் டு கோ வித் இட். இல்ல நாங்க வந்து எனக்கு வந்து ஐடில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஐ மீன் கோர்ல எனக்கு அவ்வளோக்கும் நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது போது நீங்க ஐடி ப்ரிஃபர் பண்றது நல்லது. ஏன்னா உங்களுக்கு காம்படிஷன் பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும் கோர் கம்பெனிஸ்ல. ஏன்னா கம்பெனிஸ் கம்மி, அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் அதுவும் ஹையர் பண்ற ஸ்ட்ரென்த்தும் கம்மி. ஸோ நீங்க கொஞ்சம் ஐடி சைடு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. உங்களுக்கு நீங்க சென்னை வந்தீங்கன்னாலும் சரி, கோயம்புத்தூர்ல சரி, இப்போ நான் இருந்த டைமை விட இப்போ ரெக்குயர்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஸோ நீங்க ஐடி சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். கோர் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நீங்க இனிஷியல் டைம்ல ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட எஃபோர்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதிகமா போடணும். ஏன்னா உங்களுக்கு காம்படிஷன் அதிகம். ஏன்னா கோர் கம்பெனிஸ் வந்தாங்கன்னா மேக்ஸிமம் 5 to 10 பீப்புள்ஸ் எடுக்கிறதே பெரிய அதிசயமா இருக்கும் கோர் கம்பெனிஸ்ல. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு காம்படிஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங், உங்களோட கோர் சப்ஜெக்ட்ல உங்களோட ஸ்கில்ஸ்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, இல்ல எனக்கு வந்து கோர் கம்பெனிஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கோர் கம்பெனிஸ் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல எனக்கு வந்து ஜாப் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு ஐடி கம்பெனிஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஐடி கம்பெனி செலக்ட் பண்ணிக்கலாம். கம்பேர் டு கோர் கம்பெனிஸ், ஐடில நீங்க ஜாப் வாங்குறது ஈஸி என்னோட ஒப்பீனியன்ல. அதாவது ஐடி கம்பெனி யாருக்கு செட் ஆகும்னா, எனக்கு வந்து வேலைக்கு போகணும், எனக்கு வந்து இந்த கோர்ல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி இருக்கிறவங்க வந்து ஐடி கம்பெனிஸ் போகலாம். அதனால உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். நீங்க ஐடி கம்பெனிஸ்ல போனீங்கன்னா ரிப்பீட்டட் ஒர்க்ஸ் இருக்காது. ஐடிக்குள்ளேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, அதுல நீங்க எது வேணா செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அதே நீங்க கோர் கம்பெனிஸ் போனீங்கன்னா நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு எஃபோர்ட் போடணும். அது உங்களுக்கு இன்டர்வியூவோட ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி இருக்கும். உங்களை ஹையர் பண்றதுக்கு அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். உங்களோட நாலேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு கோர் நாலேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற போது நீங்க ஐடில போறது பெஸ்ட். ஆனா ஐடில உங்களுக்கு இனிஷியலாவே உங்களுக்கு நல்ல சேலரி இருக்கும். உங்களுக்கு அதுல பூம் ஆயிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து அடுத்தடுத்த பார்த்து போயிடலாம். ஆனா கோர் கம்பெனிஸ் அப்படி கிடையாது, இனிஷியலா கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. மேபி நீங்க நெக்ஸ்ட் இயர்ஸ்லாம் நீங்க படிக்கும் போது நீங்க மேபி அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். நீங்க ஃபர்ஸ்ட் இயர் தானே எல்லாருமே? ஆமா சார். ஃபர்ஸ்ட் இயர்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் இருக்காது, உங்களுக்கு போக போக அந்த ஐடியாஸ் வரும். உங்களோட ஸ்டாஃப்ஸே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மேபி உங்க பிளேஸ்மெண்ட் செல் இருக்குல்ல உங்க காலேஜுக்கு, மேபி அவங்களே உங்களுக்கு ஃபிகர் அவுட் பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம். சார் இப்போ ஐடிக்கு நம்ம போறோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் அப்புறம் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணும். அப்படி ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ்ல C++ இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து எது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பட் எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். நீங்க பைத்தான் எடுத்தாலும் சரி, C#, ஜாவா, ஆக்சுவலா நீங்க C++லாம் ரொம்ப ரேர் தான் இப்போ, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஓல்ட் டெக்னாலஜிஸ். பட் அதெல்லாம் பேசிக்ஸ் தான். நீங்க C படிச்சா C++ படிக்கலாம், C# இருக்கு, ஜாவா இருக்கு, எல்லா கான்செப்ட் சேம். ஆனா மோஸ்டா யூஸ் பண்றது ஜாவா, C#, பைத்தான் இந்த மாதிரி லாங்குவேஜ் தான் இப்போ கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் வந்து ஊப்ஸ் தான். நீங்க ஃப்ரெஷரா வரும்போது ஊப்ஸ்ல நீங்க, அதாவது நீங்க வந்து காலேஜ் மூலமா பிளேஸ் ஆகுறீங்க அப்படிங்கும்போது ஊப்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஊப்ஸ் கான்செப்ட் சொல்லுவாங்க, அதுல அந்த கான்செப்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். அப்படி இல்ல, சப்போஸ் நான் வந்து பிளேஸ்மெண்ட்ல வந்து காலேஜ் கேம்பஸ்ல என்னால வந்து ஜாப் வாங்க முடியல அப்படின்னா ஐடில தான் நீங்க போக இஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க சர்டிபிகேஷன் முடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் சைட்லயும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் சைட்லயும் இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க வெளியே சர்டிபிகேஷன் ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அந்த சர்டிபிகேஷன், இப்போ உங்களுக்கு வந்து ஜாவா தான் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா ஜாவா பண்ணலாம், இல்ல பைத்தான் பண்ணலாம். அது வந்து உங்களோட பாத். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், எது அந்த கரண்ட் மார்க்கெட்ல, நீங்க இன்னும் 4 years ஆயிரும் நீங்க எல்லாம் இந்த ஜாப் முடிச்சு, அந்த டைம்ல எது ட்ரெண்டா இருக்கு, இல்ல எது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு, அதை சூஸ் பண்ணி நீங்க சர்டிபிகேஷன் முடிச்சு ஜாப் வாங்குற மாதிரி இருக்கும்.
என்னோட சஜஷன் என்னன்னா ஊப்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க. அதுதான் பேஸ். நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். சி ஷார்ப், ஜாவா, பைத்தன் எல்லாத்துக்கும் பேஸ் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் தான். இதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க இது படிச்சிட்டீங்கனாலே நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா ஈஸியா கத்துக்கலாம். ஏன்னா நீங்க இப்போ ஐடில வந்துட்டு நீங்க ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டு சர்வைவ் ஆக முடியாது. ஸோ இப்போ நீங்க ஊப்ஸ் படிச்சிட்டீங்கன்னா உங்களோட கரியர் பார்த்து பொறுத்து, நீங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து சும்மா நீங்க ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்க வந்து டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணுவீங்க. உங்களை யாரும் வந்து டெவலப்பிங்ல உள்ள விட மாட்டாங்க. ஸோ உங்களோட நாலேஜ் பேஸ் பண்ணி தான் அவங்களே உங்களுக்கு ஒர்க்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை பத்தி நீங்க உறுதி பண்ணிக்க தேவையில்லை. என்னோட ஒப்பீனியன் வந்து நீங்க கேம்பஸ்ல போறீங்கன்னா நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தி உறுதி பண்ணிக்க தேவையில்லை. நீங்க ஊப்ஸ் கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதுமானது. சார் நம்ம பிளேஸ்மெண்ட்ல வந்து ஒரு முக்கியமான லெவல்னு சொல்லி குரூப் டிஸ்கஷன் இடி சொல்றாங்கல்ல சார், அதுக்கு வந்து நம்ம எப்படி சார் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றது? இப்போ வந்து அது வந்து ஒரு கான்செப்ட் சடனா கொடுக்குறாங்க, அது வந்து நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? ஓகே, ஆக்சுவலா வந்து குரூப் டிஸ்கஷன் எதுக்கு போவாங்கன்னா, இப்போ நீங்க ஆப்டிடியூட் நான் சொன்னா பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் ரவுண்டுன்னு சொல்லிட்டு அந்த ரவுண்ட்லயே அவங்க நிறைய பேர் எடுத்துட்டாங்க. அவங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்து 300 தான் இருக்கு. ஆனா நீங்க வந்து 500 பீப்புள்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம்ல எக்ஸ்ட்ரா இருக்கிற 200 பீப்புள் அவங்க ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ அந்த ரிஜெக்ட் பண்றதுல வந்து நிறைய இது இருக்கு. ரிஜெக்ஷன் பேனல்னு ஒன்று இருக்கும், அதுல அனுப்புவாங்க. குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அதுல அனுப்புவாங்க. ஸோ குரூப் டிஸ்கஷனா நீங்க வந்து பயந்துக்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த பாயிண்ட்ல, சப்போஸ் ஏதாவது டாபிக் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு அந்த டாபிக் பத்தி என்ன தெரியும், நீங்க டெக்னிக்கலா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க அதை பத்தி பேசுறீங்களா, அவங்களுக்கு வந்து நீங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்களா, இல்ல ஓனர்ஷிப் எடுக்கிறீங்களா, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, நீங்க எப்படி அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றீங்க, ஸ்மார்ட் திங்கிங் எப்படி பண்றீங்க, அந்த ஸ்பான்டேனியஸா எப்படி திங்க் பண்றீங்க, அதை தான் செக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் வந்து 500 இல்ல 300 பேர் தான். ஸோ அந்த 200 பேர் அவங்க ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ அந்த 300 பேரை மட்டும் எடுக்குங்கிற பட்சத்துல ஒரு 10 குரூப்பா பிரிச்சிருவாங்க. பிரிச்சுட்டு டிஸ்கஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஸ்கஷன்ல வந்து நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்க, அதாவது நீங்க வந்து அது நீங்க அந்த விஷயம் தெரியாட்டிக்கு கூட மற்றவங்க சொல்ற பாயிண்ட்ஸை வச்சு, இப்போ யாராவது உங்களை நீங்க ஃபர்ஸ்டே நீங்க பேசணும் அவசியம் இல்லை, நீங்க செகண்டா பேசினாலும் சரி லாஸ்டா பேசினாலும் சரி, மற்றவங்க பேசுறதை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க பாயிண்ட் சொல்லலாம், இல்ல அதை நீங்க சம்மரைஸ் கூட பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கூட ஈஸியா அதை கிளியர் பண்ணலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. Sir, when you are a fresher, what are the challenges you faced and how do you overcome it? So, how do you overcome from your comfort zone, sir? ஆக்சுவலி நீங்க வந்து இனிஷியலா நீங்க ஃப்ரெஷரா கரியரை ஜாயின் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு மேண்டேட்டரி கோர்ஸ், அப்புறம் உங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி தான் போகும், ட்ரைனிங் செஷன்ஸ் இந்த மாதிரி தான் போகும். லைக் காலேஜ் மாதிரி தான் இருக்கும். இஃப் இட் இஸ் பெரிய கம்பெனி நீங்க போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்க பிளேஸ் ஆகுறீங்கன்னா இனிஷியல் டைம்ல உங்களுக்கு காலேஜ் மாதிரியே தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு உடனே உங்களை ப்ராஜெக்ட்ல யாரும் போட மாட்டாங்க. இனிஷியல்ல வந்து ட்ரைனிங்ஸ் இருக்கும். ஏன்னா உங்களை வந்து ஃப்ரெஷரா ஹையர் பண்ணிருக்காங்க, நீங்க ஜஸ்ட் பேசிக் தான் தெரியும், இல்லை வேற டிபார்ட்மெண்ட்ல வந்திருப்பீங்க, ஏன்னா எல்லாருமே ஐடி பேக்ரவுண்ட் வர மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை வந்து அவங்க க்ரூம் பண்ணணும். ஸோ அந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்கும். ட்ரைனிங்ஸ் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும். நீங்க அதோட உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸோ இல்லை வந்து உங்களுக்கு அதர் ட்ரைனிங்ஸ் வேணுமோ, இப்போ நீங்க வந்து டெவலப்பிங் சைட்ல போறீங்களா, டெஸ்டிங் சைட்ல போறீங்களா, அதை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ காலேஜ் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 6 months to 8 months அப்படிதான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க ப்ராஜெக்ட்குள்ள போயிட்டீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் 6 months வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கலாம். சம்டைம்ஸ் இது ப்ராஜெக்ட் டிபெண்டன்ட் தான், நீங்க எந்த ப்ராஜெக்ட்ல பிளேஸ் ஆகுறீங்க அதை பொறுத்து தான். டிஃபிகல்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வேற ஐடி பேக்ரவுண்ட் இல்லாம வேற பேக்ரவுண்ட் வரீங்கன்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் அந்த டெஸ்ட் கிளியர் பண்றது மட்டும் தான் டிஃபிகல்ட்டிஸா இருக்கும். பட் அதுவுமே நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பாஸ் மார்க்லாம் வந்து இருக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து அதுல பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் சொன்னாலே போதும், அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது. காலேஜ் லெவல் என்ன இருக்கும், நீங்க வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் படிக்கிறீங்கன்னா அதோட பேசிக்ஸ், சி ஷார்ப்னா அதுக்கு பேசிக்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்க ஒன்ஸ் பிளேஸ் ஆயிட்டீங்கன்னா அதெல்லாம் கிளியர் பண்ற கேப்பபிலிட்டியோட தான் இருப்பீங்க.
நம்ம இன்டர்ன்ஷிப்ஸ் பத்தி கொஞ்சம் கைடன்ஸ் ஏதாச்சும்? இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம், பட் பெரிய கம்பெனிஸ்ல வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவங்களுக்கு இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய சின்ன சின்ன ஐடி கம்பெனிஸ் இருக்கு, அவங்களாம் வந்து இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ணுவாங்க. பட் நீங்க வந்து ரியலி ஐடில போறீங்கன்னா அதுக்கேற்ற நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆஃபரே கொடுப்பாங்க. உங்களுக்கு கோர் கம்பெனிஸ்ல இன்டர்ன்ஷிப் கிடைக்கும், நீங்க அது வேணா ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஐடி கம்பெனிஸ் நீங்க வரணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ் அட்லீஸ்ட் நீங்க ஐடி பேக்ரவுண்ட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ப்ரிஃபரே பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ரேர் கேஸ்ல வந்து நீங்க சப்போஸ் ஏதாவது சர்டிஃபிகேஷன் முடிச்சிட்டீங்க காலேஜ் லெவல்லே வந்து இப்போ தேர்ட் இயர்ல நிறைய சர்டிஃபிகேஷன் ஆஃபர் பண்ணுவாங்க. பைத்தான் முடிச்சிருக்கீங்க இல்ல வந்து வேற ஏதாவது சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா அதை பேஸ் பண்ணி இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணலாம். பட் மோஸ்டா வந்து சின்ன சின்ன ஐடி கம்பெனிஸ் தான் உங்களை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பெரிய கம்பெனிஸ் வந்து இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி டயர் 1 காலேஜ், அதாவது பிஎஸ்ஜி டெக் இல்ல ஐஐடி அந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருப்பாங்க. இல்ல நீங்க கோர் கம்பெனிஸ்ல வேணா நிறைய உங்களுக்கு ஈஸியாவே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சிடும். ஏன்னா உங்களுக்கு அது ஒரு கோர்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். தேர்ட் இயர்ல இன்டர்ன்ஷிப் முடிச்சு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதெல்லாம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க உங்களோட இதுலயே பண்ணுங்க. இது வந்து மேண்டேட்டரி திங் கிடையாது. இன்டர்ன்ஷிப் இருந்தாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நீங்க கோர் கம்பெனில போறீங்கன்னா அது மேண்டேட்டரி. ஐடி கம்பெனிஸ்ல வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கீங்களா அதெல்லாம் செக் பண்ணவே மாட்டாங்க. நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்களா இல்ல நீங்க வந்து வித்தவுட் அரியர் இல்லாம இருந்தா சரி, அதுவே போதுமானது. சார் அந்த ஒரே ஒரு கொஸ்டின், அந்த சர்டிபிகேஷன்ஸ்லாம் சொன்னீங்களா சார், அதுல வந்துட்டு நம்ம வந்து சர்டிஃபைட்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல ப்ராப்பர் சர்டிபிகேஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இல்ல ஆன்லைன் சர்டிபிகேஷன்ஸ்னா ஓகேவா சார்? இல்ல, ஏன்னா ஆன்லைன் சர்டிபிகேஷனும் பண்ணலாம் நீங்க. பட் ஆன்லைன் சர்டிபிகேஷனுக்கு வந்து வெயிட்டேஜஸ் கம்மி. அது வந்து நீங்க பெரிய இப்போ ஐபிஎம்ல பண்றீங்க இல்ல ஆத்தரைஸ்ட், அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸோட ஆத்தரைஸ்ட் இதுல விடமையில பண்றீங்க, அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்கும். பட் அதெல்லாம் நிறைய ஆன்லைன்ஸ் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்காது. ஈவன் தான் நீங்க கம்ப்ளீட் பண்ணாலுமே அது வந்து வெயிட்டேஜ் இருக்காது. ஸோ அது நீங்க ஆர்கனைசேஷன்ல பண்ற மாதிரி இப்போ ஐஐடி இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களே வந்து சர்டிபிகேஷன் ப்ரொவைட் பண்றாங்க. கோர்ஸும் முடிச்சுட்டு நீங்க சர்டிபிகேஷன் முடிக்கலாம். பெரிய பெரிய காலேஜ் லைக் பிஎஸ்ஜி டெக், ஐஐடி, ஐபிஎம் அந்த மாதிரி சில காலேஜஸ் இருக்கு. அதுல நீங்க பண்றதுலாம் வெயிட்டேஜஸ் அதிகம். அது நீங்க எது சூஸ் பண்றீங்க அதை பொறுத்து. இல்ல நீங்க சின்ன சின்னதுல முடிக்கலாம், நாலேஜ் நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். பட் அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் இருக்கும், அதை நீங்க கிளியர் பண்ணணும், அவ்வளவுதான். உங்களுக்கு ஜஸ்ட் நாலேஜ் இனஃப்னா நீங்க அதுக்கு சின்னதும் பண்ணலாம். அது நீங்க பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அது உங்க நாலேஜ் பொறுத்து தான். வேற क्वेश्चंस இருக்கா சார்? லாஸ்ட் क्वेश्चन சார். இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஆர்ட் செம்ஸ்ல ஃபுல்லா நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் சார். சோ எங்களுக்கு ஆப்வியஸ்னால எங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேது எப்படி பண்றது. ஐ மீன் இப்போ ஆடினோன்னா எதுவும் தெரியாது. சோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது வெப்சைட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாச்சும் உங்களால சார்? நான் வந்து என்னோட பீரியட்ல வந்து எனக்கு தேர்ட் இயர்ல தான் மினி ப்ராஜெக்ட் இருந்துச்சு, ஃபைனல் இயர்ல அந்த மெயின் ப்ராஜெக்ட் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஈவன் ஆர்ட் செமஸ்டர்ல ஃபுல்லா நீங்க ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கா? எஸ் சார். இப்போ அதுக்கு நீங்க வந்து ரியலி நீங்க வந்து கோர் கம்பெனில தான் போகணும்னா அதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்து பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். எனக்கு கோர் கம்பெனி தான் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் பண்ண போறேன்னா அது இம்பார்ட்டன்ட். நீங்க ஐடி தான் போக போறீங்க, நீங்க சீரியஸ் எடுக்க தேவையில்ல. ஃப்ராங்கா அதுதான். இப்போ நீங்க வந்து மேக்சிமம் வந்து ஐடில இப்போ ஒரு கம்பெனி ஒரு காலேஜோட 800 பேர் வராங்கன்னா அதுல ஃபியூ மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 மெம்பர்ஸ் தான் கோர் கம்பெனில போவாங்க. மெஜாரிட்டி பீப்புள் வந்து ஐடில தான் போவாங்க. ஸோ நீங்க அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்க வந்து நீங்களே சர்ச் பண்ணலாம். யூடியூப் போனீங்கன்னா சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட் அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணி மார்க் வாங்கணும், அவ்வளவுதான். நீங்க அதை பாஸ் பண்ணணும். நீங்க டிகிரி வந்து முடிக்கிறீங்கன்னா வித்தவுட் அரியர்ஸ் இல்லாம பாத்துக்கணும்.
இல்ல அப்படியே அரியர்ஸ் இருந்தாலுமே உங்க பிளேஸ்மெண்ட் அந்த பீரியட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிட்டு பிளேஸ்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. அதாவது நீங்க இப்போ வந்து இல்ல நான் வந்து ஹை ஸ்டடிஸ் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு இது செட் ஆகாது. இல்ல நான் வந்து கோர் கம்பெனிக்கு போறேன்னா இந்த ஐடியா செட் ஆகாது. இல்ல நீங்க ஐடி கம்பெனில இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா நீங்க ஜஸ்ட் அதை வந்து ஒரு எப்படி நீங்க டெஸ்ட்டுக்கு படிப்பீங்க காலேஜ்ல எல்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஏதாவது யூடியூப்லயோ இல்ல நான் வெப்சைட் சஜஸ்ட் பண்றதுக்கு இது எதிரி இல்லையா. உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ரிலேட்டடா இருக்கோ ஆனா யூடியூப்ல போட்டீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும். அதுல ஏதோ நீங்க சூஸ் பண்ணி அதை நீங்க மினி ப்ராஜெக்டா இருக்கிறது வந்து நீங்க வந்து ரொம்ப இனோவேஷனா இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அது ஜஸ்ட் நீங்க அந்த மார்க் எடுக்கணும், அதை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ சின்ன ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போறது நல்லது. ஏன்னா நீங்க அதுல டைம் இன்வெஸ்ட் பண்றது, மணி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, நிறைய விஷயம் இருக்கு. நீங்க ப்ராஜெக்ட் பண்றதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை. உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களோட மணி இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்க அதுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும், அது நிறைய விஷயம் இருக்கு. அதுல கோர் ஸ்டூடெண்ட் யாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அவங்க அதை எடுத்து பண்ணாலே அவங்களுக்கு ஓகே. நீங்க ஐடி தான் போக போறீங்கன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு பெருசா எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட கரியர்ல நான் பண்ண ப்ராஜெக்ட்லாம் வந்து எனக்கு பெருசா ஆஃப்டர் காலேஜ் எனக்கு கை கொடுக்கல. எனக்கு வந்து அது ஜஸ்ட் வந்து எனக்கு அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு மட்டும்தான் கை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இப்பெல்லாம் எனக்கு எல்லாமே மறந்துருச்சு. அது யூஸும் ஆகல பெருசா என்னோட கரியர்ல. ஐடி கரியர் நான் சூஸ் பண்ணதுனால எனக்கு அது என்னோட கோர் சப்ஜெக்டோ இல்ல என்னோட கோர் நாலேஜோ நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸோ எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. டு பி ஃப்ராங்க் இதுதான் இப்போ ரியாலிட்டியில. நீங்க அதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு பண்ணணும் அப்படின்லாம் இல்ல. நீங்க ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்றீங்கன்னா அது ஏதோ யூடியூப்ல கூட நீங்க பார்த்து பண்ணிடலாம். ஏன்னா நான் அந்த டைம்ல எந்த வெப்சைட்டோ எதுவுமே பண்ணல. நான் ஜஸ்ட் யூடியூப்ல பார்த்துட்டு என்ன ஈஸியா இருக்கோ அதை பண்ணிட்டு முடிச்சுட்டேன். ஏன்னா என்னோட அப்படி நான் வந்து செகண்ட் இயர்லயே கொஞ்சம் கிளியர் ஆயிட்டேன். நம்ம ஐடி சைடு தான் போக போறோம். ஏன்னா அதுவும் முக்கியம். நீங்க எந்த பாத் சூஸ் பண்றீங்க, நீங்க இந்த வருஷமே நீங்க சூஸ் பண்ணிக்கணும். நான் ஐடி தான் போக போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜஸ்ட் உங்களோட சப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ணா போதும், அரியர்லாம் பார்த்துட்டா போதும். நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து உங்களோட ஐடி ஸ்கில்ஸ். லைக் நீங்க சொன்னீங்கல்ல இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோ இல்ல நீங்க எந்த பாத் செலக்ட் பண்ண போறீங்க அதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதை நீங்க பாத்தீங்கன்னாலே போதும். அதெல்லாம் எனக்கு கம்பேர் டு கோர்ஸ் சப்ஜெக்ட் அதெல்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஐடிக்குள்ள வர்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதுல சஸ்டெயின் ஆகுறதோ இல்ல நீங்க அதுல க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறதோ தான் கஷ்டம். ஸோ அது நீங்க ஒன்ஸ் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கே ஐடியா வந்துடும். யாரும் உங்களுக்கு கைட் பண்ண தேவையில்லை. அவ்வளவுதான். Sir, thank you for coming, sir, and thank you for your guidance. It is very helpful for us. We will surely implement it. Thank you so much, sir. Thank you for your time, sir. Yeah, thank you so much.